ஸோ பிக் பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்ஜுரிகள்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் நிறைய டிஸ்கஷன்லாம் போச்சு. சௌந்தர்யா ஒரு பக்கம் உட்காந்து ஃபீல் பண்ணிருக்காங்க, டாஸ்க்கை நம்ம ஒழுங்காக விளையாடி இருக்கணுமோ இதுவாக இருக்கணுமோன்ற மாதிரி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ணலாம், அடுத்த கட்ட திட்டம் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பல கன்ஃபியூஷன் நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ மறக்காமல் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். சில பேர் வந்து வீடியோ பார்த்துட்டு லைக்கே போடாமல் இருக்கீங்க. லைக்கை போட்டு பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, ஃபஸ்ட்டு கண்டென்ட்குள்ளே போயிடுவோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரிக்கு ஒரு கையில் வந்து ரோலிங் போனாங்கல்ல, முத்துக்குமார் மற்றும் ஜெஃப்ரி வந்து ரோலிங் போனாங்கல்ல. ஸோ அதில் அவருக்கு எல்போவில் வந்து கை வீங்கிட்டு கன்ஃபெஷன் ரூம்லாம் போயிட்டு இருந்தார். ஸோ வினை விதித்தவன் வினை அறுப்பான்ற மாதிரி நேற்று என்ன நடந்துச்சோ அதே வந்து ஜெஃப்ரிக்கு நடந்திருக்கு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிஞ்சு. எல்லாருக்கும் ஏகப்பட்ட காயங்கள். இதில் காயப்படாமல் ஓரளவுக்கு எஸ்கேப் ஆனது யாருன்னா எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா மட்டும்தான் நினைக்கிறேன். அவங்க மட்டும் தான் மெடிக்கல் ரூம் போகல. நான் பார்த்த வரையும் மெடிக்கல் ரூம் போகாமல் தப்பிச்ச ஒரு நபர் அவங்க தான் நினைக்கிறேன். மற்ற எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு மெடிக்கல் ரூம் போயிட்டு வர்றதுமா போகிறதுமா அப்படின்ற மாதிரி தான் நடக்குது. ஓகே, இன்னொரு பக்கம் சௌந்தர்யா டீம் எலிமினேட் ஆயிடுச்சு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்காங்க. ரயன் வந்து பேசுகிறார், என்ன ஆச்சு ஏதாச்சு சொல்லு அப்படின்னும் போது, இல்லைடா நான் கேமை வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடி இருக்கணும், எனக்கு நான் எலிமினேட் ஆகினது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நான் இவங்க என்ன நினச்சாங்கன்னா சௌந்தர்யா எலிமினேட் ஆனதுக்கப்புறம் கேம் இன்னொரு டீமுக்காக போய் விளையாடலாம்னு நினச்சிருக்காங்க. பிக் பாஸ் அந்த மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி இவங்க நினச்சிருக்காங்க. ஆனால் பிக் பாஸ் என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு, கேமை விட்டு நீங்கள் வெளியேறிட்டீங்க, கேமை விளையாட முடியாது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை முடிச்சிட்டார்ல. அதுதான் உங்களுக்கு அப்செட் ஆயிடுச்சு. இது தெரிஞ்சிருந்தால் நான் போய் விளையாடி இருப்பேன். பட் என் டீமில் 2 பேர் மென்டலி டவுனு. ஒரு பக்கம் வந்து அருண் அவர்கள் கால் அடிபட்டுருச்சு, அவன் விளையாட முடியாது மென்டல் வைஸ். இன்னொரு பக்கம் விஜய் விஷால் இந்த நடக்கிற இன்சிடென்ட்லாம் ரொம்ப அக்ரெஷனாக இருக்குது, ரொம்ப இதுவாக இருக்குன்னு மென்டலாக அவனும் டவுன் ஆகிட்டான். அதுக்கு அடுத்தது நான் போய் எப்படி அட்டாக் பண்ணுறது எனக்கு புரியலையே. நான் அட்டாக் பண்ண வருதுன்னு எனக்கு தெரியல. ஒரு பக்கம் நான் அன்ஷிதா கிட்ட இருந்து கல்லை வாங்கி முத்துக்குமாரனை விட அதிகமான கல் எடுத்துருக்கணுன்ற மாதிரி எனக்கு தோணுது. அது எடுத்திருந்தா நான் சஸ்டெயின் பண்ணியிருப்பேன், முத்து வெளியே போயிருப்பான்ல, அதை முயற்சி பண்ணியிருக்கலாமா. பட் உடனே ராயன் சொல்கிறான், நீ போய் முயற்சி பண்ணாலும் அது பாசிபிள் கிடையாது, உனக்கு சப்போர்ட்டே இல்லாமல் போயிட்டு நீ எலிமினேட் தான் ஆகிருப்ப, மற்றவங்க எல்லாம் ஒன்று அட்டாக் பண்ணியிருப்பாங்க, ஒன்றும் பண்ணியிருக்க முடியாதுன்னு போது அது தெரிஞ்சு தான் நான் போகல. என் டீம் மெம்பர்ஸ் 2 பேரும் எக்ஸாஸ்ட் ஆனதுக்கப்புறம் நான் எப்படி போக முடியும், அதனால தான் நான் சைலண்டாக உட்காந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது, ஃபீலிங்காக இருக்குன்ற மாதிரி பேசுகிறாங்க. ஏன்னா எல்லா டாஸ்க்லையுமே எனக்கு எதனா ஒன்று நடந்துருது, எல்லாத்துலேயுமே முதல்ல அவுட் ஆயிரேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இருக்கணும். எல்லா டாஸ்க்லையும் முதல்ல அவுட் ஆயிரீங்கன்னா என்ன பண்ணுறது. ஸோ ஆனால் இன்னொரு ஹைலைட் என்னென்னா, டாஸ்க்குன்னு எடுத்து பார்த்தா சௌந்தர்யாவோட பெருசு எதுவுமே இல்லைங்க. ஓப்பனாக சொல்லணும், அதுதான் எனக்கு தோணுது. டாஸ்க்குன்னு எடுத்துகிட்டு பார்த்தா சௌந்தர்யாவோட பர்ஃபார்மன்ஸ் என்ன பெஸ்ட்டு, ஆள் மராட்டம், அதை தவிர்த்து என்ன பெஸ்ட்டாக பண்ணாங்கன்னு என்னால் ஐடென்டிஃபையும் பண்ண முடியல, கரெக்டாக எக்ஸாக்டாக எடுத்து சொல்ல முடியல. அது அவங்களுக்கே தோணுன்னும் போது கரெக்டாக தான் எனக்கும் ஃபீல் ஆகுது அப்படின்றத நான் பார்க்குறேன். ஓகே, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தீபக் ஃபீல் பண்ணுறாரு, இந்த கேமை எப்படா விளையாடுறதுன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோம், ரொம்ப அக்ரெஷனாக போது, என்ன பண்ணுறதுன்னும் போது முத்து சிம்பிளாக சொல்லிடுவார், நம்ம அந்த டீம் கூட டீல் போட்டிருக்கோனே, நம்ம என்ன பண்ணுவோம், 2 டீமும் சேர்ந்து அவங்களை அடிச்சிருவோம், அன்ஷிதாவை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் மோதிக்கிட்டு நம்ம இந்த கேமை எடுத்துகிட்டு போகலாம், இல்லைனா வேலையாகாது, இப்படி எடுத்துகிட்டு போனால் மட்டுமே நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். டீல் போட்டது டீல், 2 பேரும் பேசி எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் என்னென்னா நம்ம ஃபிசிக்கலாக எக்ஸாஸ்ட் ஆகிட்டோம், அவனுங்களை ஹோல்டு பண்ண சொல்லி நம்ம கல்லை நாளைக்கு பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி முத்துக்குமார் அந்த டைமில் திட்டம் போட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் ஜாக்லின் என்ன பண்றாங்க, அங்கிருந்து டைரக்டா வந்து கேம் வந்து பாஸ்டல்ல தான் இருக்கு, இது கேம் வந்து பிக் பாஸ் ஸ்டாப் பண்ணல. ஜாக்லின் என்ன டவுட் வருதுன்னா, கல் அங்கேயே இருக்கு, ஒருவேளை நாளைக்கு பிக் பாஸ் எதனா ஒரு சேஞ்சஸ் பண்ணி ஒரு ட்விஸ்ட் பண்ணி கல்லை எடுக்க முடியாது பிட்டிலிருந்து ஒரு ட்விஸ்ட்டை வச்சிட்டாருன்னா நம்ம மாட்டிப்போம், நம்ம என்ன பண்ணலாம், ட்ரெஸ் போட்டு வரேன் இப்பயே போய் கல் எடுக்கலான்ற மாதிரி ஜாக்லின் வந்து ஒரு பக்கம் வந்து ரயான் கிட்ட பேசுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து ரயான் முத்துக்கிட்ட சொல்லிட்டாரு. அதுங்காட்டி என்ன பண்ணிட்டாங்க, ஜாக்லின் ரெடி ஆகிட்டு வராங்க, பிக் பாஸ் கிட்ட கேட்போம் அப்படின்ற மாதிரி விஷால் வந்து கேட்கிறார். பிக் பாஸ் கிட்ட கேட்போம், கேம் கண்டினியூ பண்ண முடியுமா முடியாதான்ட்டு. எல்லாரும் வந்துட்டு கேமுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போ வந்து ஜாக்லினும் முத்துவார்கிட்டே ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. என்னன்னா, ஸோ முத்து சொல்கிறாரு, நம்ம 2 பேர் சேர்ந்து அவங்களை அட்டாக் பண்ணுறோம்ல, ஓகேல அப்படின்னா ஓகே தான், பட் அவன் கை வலிக்குதுன்னா நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னும் போது ஹோல்டு பண்ணிடலாம், கை வலிக்குதுன்னா நம்ம ஹோல்டு பண்ணிடலான்ற மாதிரி ஜாக்லின் சொல்லிடுறாங்க. ஆனால் கை வலிக்குதுன்னு ஹோல்டு பண்ணால் முத்துக்குமார் டீம் எலிமினேட் ஆயிருமே. ஸோ அவர் ஆடலனா எப்போ சடனாக லீஸ்டாக இருக்கிறது முத்து டீம் தானே, அவர் எலிமினேட் ஆயிரும்ன்ற மாதிரி அங்கே ஒரு பக்கம் இந்த டீலில் பேசிட்டு வராங்க. மஞ்சுரி கேட்குறாங்க, நம்ம அப்படி ஹோல்டு பண்ணால் நம்ம தானே பலியாட மாறிடும், நம்ம எலிமினேட் ஆயிரும், அவங்க 2 பேர் போயிடுவாங்களே, அதுக்கு எதுக்கு நம்ம இருக்கணும், கண்டிப்பாக நம்ம விளையாடியே ஆகணும், வேறு வழியே கிடையாதுன்ற மாதிரி மஞ்சுரி முடிவு எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜெஃப்ரியோட கன்சர்னை பார்ப்போம். ஜெஃப்ரி ஓகேனா நம்ம இறங்கி போயிட்டு அவனை ஆஷா ட்ரீட் பண்ண வேண்டாம், நம்ம கேமை விளையாடுவோன்ற மாதிரி முடிவு எடுக்கணுன்ற மாதிரி மஞ்சுரி எடுக்கிறாங்க.
இன்னொரு பக்கம் ஜெஃப்ரி கன்சர்ன் இருக்கா இல்லையா, நம்ம ஜெஃப்ரி நான் கேம் விளையாட வரேன் ரெடி அப்படின்ற மாதிரி ரெடி ஆகிட்டு வராரு. விஜய் விஷால் இல்லை, ஜெஃப்ரிக்கு வந்து ஒரு இன்னைக்கு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு டாக்டர், நம்ம போயிட்டு ஏன் கேம் விளையாடணுன்ற மாதிரி கேப்டன் சொல்கிறார். மற்ற டீம்லாம் ஓகேவான்னு கேட்கும்போது ஜாக்லின் ஓகேன்ட்டாங்க, முத்துக்குமாரனும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. பட் அவனுடைய விருப்பம் தான், அவனுக்கு இந்த மாதிரி இருக்குன்னா நாங்கள் இருக்கோம் ஓகே, நாங்களும் ஓகே சொல்லிடுறோம். பட் அவன் என்ன நினைக்கிறான்னு கேட்டுங்கன்ற மாதிரி அவன் பக்கம் கேட்கணும். ஆனால் அவனுக்கு வரணும் நான் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். நான் கேமை விளையாடணும்னு நினைக்கிறான். ஆனால் அவன் எலிமினேட் ஆகிட்டானா அந்த டீம் வீக் ஆயிரும். மஞ்சுரி இவங்க 2 பேர், ஐ மீன்ஸ் என்னன்னா ஜெஃப்ரி இல்லைனா ஸோ அங்கே வந்து 2-3ல் ஒருத்தர் போனப்போ அங்கே ஆல்ரெடி வீக் ஆயிரும்ல. இந்த ஒரு சுச்சுவேஷன் நிலவெட்டிருக்கு. கேம் ஆரம்பிக்குமா இல்லையா அப்படின்ற கன்ஃபியூஷன் நிற்கிற டைமில் கரெக்டாக பிக் பாஸ் வந்து இன்னைக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி டாஸ்க்கை முடிச்சு விட்டாரு. ஸோ நாளைக்கு தொடரும், அதை பற்றி நம்ம பார்க்கலாம். பை கைஸ்.